ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதாப் அன்பாக்சிங் வீடியோஸ். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறதுனா பார்த்தீங்கன்னா கோனிகா மினோலட்டா 226 காப்பியரோட, அதாவது ஜெராக்ஸ் மிஷினோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் ஒரு சிலருக்கு இந்த மிஷின் ஃபீச்சரில் வாங்குறதா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. நம்ம ஃபியூச்சரில் போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கோனிகா மினோல்டா 226 அந்த ஜெராக்ஸ் மிஷின் ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து ஃபங்க்ஷன் பட்டன் டிஸ்பிளே வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லைட்டாக சேர்க்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, குறைச்சிக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப் காப்பீஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொபைல்லேருந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மிஷினுக்கு கீழே வந்து ட்ராலி வரும். ட்ராலியோட சேர்த்து வாங்கினா ட்ராலிக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ட்ராலி வாங்கலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீழே ட்ரே வந்துடுது. இதில் வந்து நீங்கள் வந்து A4 சைஸ் ஷீட் அப்புறம் லீகல் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த கீயை வந்து இப்படி தள்ளணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சைடு லீகல் வச்சுக்கலாம், தேவைன்னா A4 வச்சுக்கலாம். இப்போ நான் A4 தான் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இதில் பிரிண்ட் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம இதில் வந்து ஸ்கேன் வந்து கலரில் வரும். கலரு பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து கார்ட்ரிட்ஜ் காமிக்கிற பாருங்க. இதுதான் கார்ட்ரிட்ஜ். இந்த மாதிரி இருக்கும் கார்ட்ரிட்ஜ். இது ஒரிஜினல் வாங்கினா 2000 மேலே வரும். பவுட்ரு மட்டும் இதுனா இதில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. ட்ரம்மு சீக்கிரம் போயிடும். அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ரைட் சைடில் பைபாஸ். இந்த பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா A4 A3 லீகல் 3 சீட்டு வந்து இதில் வந்து காப்பியை எடுத்துக்கலாம். பேக் டு பேக் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் காப்பி எடுக்கிறப்ப இதில் ஜாம் ஆச்சுன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அது போக இங்கே ஒரு டோர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள பேப்பர் ஜாமானும் எடுத்துக்கலாம். இந்த லிவர் இருக்குல்ல, அது க்ரீன் கலரு, இந்த லிவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. இதை சும்மா அப்படி இழுத்தாலே வந்துடும். இப்படி எடுத்தாலும் வந்துடும். இதுக்குள்ளே அந்த பேப்பர் ஜாம் ஆகி நிற்கிறவுள்ள பேப்பரு, அதை வந்து அப்படி லைட் ஈஸியாக எடுத்துடலாம். லிவரை ரிலீஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா பேப்பர் பிஞ்சு உள்ளே அந்த பிசுரெலாம் உள்ளே நின்றுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டோரையும் இந்த ஃப்ரண்ட் டோரையும் கழட்டிட்டு நம்ம வந்து ட்ரம்மு, இந்த உள்ளே இருக்க பாருங்கள் பச்சை கலர் ட்ரம்மு, அது இல்லாமல் உள்ளே வந்து இந்த ஹீட்டர் ரோல் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா இப்படி தான் அதை கழட்டிட்டு தான் பண்ண முடியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லேசர் லைட் கொடுத்துருப்பாங்க. மிஷினை இப்போ ஆன் பண்ணியாச்சு. இந்த டிஸ்பிளே நிறைய வந்து கீஸ் இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் அதிகமாக யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் கன்ஃபார்ம் பட்டன் ஒன்று இருக்கும். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா டோட்டல் பேஜ் எத்தனை ஜெராக்ஸ் இது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே கொடுத்திங்கன்னா பார்க்கலாம். இந்த பாருங்கள் 89,000 போயிருக்கு இதிலேருந்து. அப்புறம் வந்து சிம்ப்ளெக்ஸ் டிப்ளெக்ஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து டபுள் சைடு எடுக்கிறது. இந்த இது ஆன் பண்ணிட்டு 1 சைடு 2 சைடுன்னு வரும்.
கீழே இது பண்ணோம்னா 2 சைடு ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்தோம்னா டபுள் சைடு பேக் டு பேக் காப்பி வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து ஐடி காப்பி எப்படி எடுக்குன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் செலக்ட் பண்ணுறது. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த சைஸ் பேப்பர் வேணுமோ, ட்ரேயில் வேணால் ட்ரேப் யூஸ் பண்ணிக்கலாம், பைபாஸ் வேணால் பைபாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பைபாஸில் வந்து பேப்பர் வந்து செலக்ட் பண்ணால் நம்ம வந்து முதல்ல வந்து பைபாஸில் ஒரு பேப்பர் வச்சா தான் செலக்ட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி பைபாஸில் பேப்பர் வச்சா தான் செலக்ட் ஆகும். பார்த்தீங்களா, இப்போ செலக்ட் ஆகிடுச்சு பைபாஸ். ஜூம் பட்டன் எது கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து மினிமம் 400 வரைக்கும் நம்ம வந்து ஒரு இமேஜையோ ஒரு லெட்டர்ஸோ ஜூம் பண்ணி நம்ம ஜெராக்ஸ் எடுக்கலாம். அதுக்கு தான் அது. அதே மாதிரி இங்கே வந்து குவாலிட்டி நம்ம என்ன குவாலிட்டியில் வேணுமோ அது வேணும்னா இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ, அதாவது நம்ம எடுக்க வேண்டிய ஜெராக்ஸ் பேப்பரில் வந்து ஃபோட்டோவும் டெக்ஸ்ட்டும் இருந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மட்டும்னா கீழே உள்ள செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. அப்புறம் டென்சிட்டி மேனுவல்லையும் வச்சுக்கலாம், ஆட்டோவில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேனுவலில் வச்சா சென்டரில் இருக்கும் அந்த பாயிண்ட்டு. நம்ம வந்து லைட்டாக வேணும் அப்படின்னா இந்த கேசரை மூவ் பண்ணி இந்த சைடு இது பண்ணணும். ரொம்ப டார்க்காக வேணுன்னா இந்த சைடு வச்சுக்கலாம். அதான் டென்சிட்டி. இந்த பட்டனுக்கு தான் முக்கியமாக யூஸ் ஆகும், இந்த பட்டன். அப்புறம் பேக்குங்கிற பட்டன் இது யூஸ் ஆகும். இது வந்து இந்த 4 பட்டனும் யூஸ் ஆகும், நடுவில் ஓகே யூஸ் ஆகும் மெயினாக. அப்புறம் இந்த நம்பர்ஸ் பட்டன், நம்ம எத்தனை காப்பி வேணும் அப்படிங்கிறதுக்கு இதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர், நம்ம வந்து செலக்ட் பண்ண செட்டிங்ஸை வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம்னா எனக்கு கிளியர் ஆயிரும். இது வந்து ரீசெட்டு. பவர் சேவ் பட்டன்னா நம்ம வந்து காப்பி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மெஷின் ஜெராக்ஸ் எடுக்கல அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணோம்னா மெஷின் வந்து ஆஃப் ஆயிரும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி இந்த நிறைய பட்டன்களில் இது மெயினான பட்டன்ஸ் தான். இதை மெயினாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து ஸ்டார்ட் பட்டன். இப்போ ஸ்டார்ட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் அந்த லைட் வேலை செய்யும். இப்போ காப்பி வந்து எடுக்கணும் அப்படின்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும். நார்மலாக ப்ளூ கலரில் தான் இருக்கும். காப்பி எடுக்கிறப்போ ஆரஞ்சு கலராக மாறிடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆரஞ்சு கலராக மாறிடும். சரிங்களா? அடுத்ததாக வந்து சிம்ப்ளெக்ஸ், டியூப்ளெக்ஸ் இங்கே பட்டன் இருக்குல்ல, இது வந்து டபுள் சைடு இருக்குது, சிங்கிள் சைடு எடுக்கிறது. அதாவது ஜெராக்ஸ் பேப்பர் வந்து டபுள் சைடு எடுத்து வெளியே வந்துடும். அதுதான் அது. இப்போ ஜெராக்ஸ் உள்ளே வச்சுருக்கேன் ஒரு பேப்பரை. இப்போ வந்து மேலே ஒரு சீட் வச்சாச்சு. இப்போ இது டபுள் சைடு எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் வந்து A4 கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்கேனிங் ஆகிடும் ஃபஸ்ட் சைடு. இந்த இப்போ வந்து அதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். திருப்பி வச்சு நம்ம கையில் ஒரு டைம் பேப்பர் எடுத்து வைக்கணும் அவசியம் இல்லை, அதுவே எடுத்துரும். அது மாதிரி 20 காப்பியோ 30 காப்பியோ 50 காப்பி எவ்வளோனா எடுத்துக்கலாம். அட் அ டைமில் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்துடும். பார்த்தீங்களா? அப்படி தான் காம்பைன் ஒரிஜினல் கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஐடி காப்பி எடுக்கிறது. இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இங்கே 2-in-1 4-in-1 வரும். இதில் வந்து நம்ம ஐடி காப்பி எடுக்கிறதுனா 4-in-1 செலக்ட் பண்ணிக்கணும். 4-in-1 செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பேக் வந்துடணும். இந்த பட்டன் அடிச்சு பேக் வந்துட்டு இங்கே ஜூம் வந்து 100 வச்சுக்கணும். 100 வச்சுட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஐடி காப்பி எடுக்கணும். இந்த இதை வந்து ஐடி காப்பி எடுக்கிறேன் நான். இதை வந்து ஐடி காப்பி எடுக்கிறேன்னா குவாலிட்டியை வந்து செட் பண்ணிக்கணும். குவாலிட்டியில் போய் டெக்ஸ்ட், ஃபோட்டோ ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு பேப்பர் வந்து A4 செட் பண்ணிக்கணும்.
ஏ4 செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஐடி இப்போ வந்து ஐடியை வந்து இப்போ எடுக்கிறோம் பாருங்கள். ஐடி காப்பி ஃப்ரண்ட்டில் இந்த மூளை வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்கேனிங் ஆகிடும். இப்போ வந்து அடுத்த சைடு திருப்பி வச்சிடணும். அடுத்த டை இப்படி வச்சிட்டோம்னா அடுத்த டை வச்சு இங்கே ஓகே பட்டன் இருக்குல்ல, இது ஓகே கொடுத்தோம்னா ஸ்கேனிங் ஆகிடும். இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தா காப்பி வந்துடும். அவ்வளோதான். இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோ. அதே மாதிரி 2-in-1 இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணோம்னா இதை வந்து நம்ம பாஸ்போர்ட், அப்புறம் வந்து ரேஷன் கார்டு, பழைய ரேஷன் கார்டு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடணும். அப்புறம் வந்து இங்கே வந்து குவாலிட்டி வந்து டெக்ஸ்ட் ஃபோட்டோ இது பண்ணிட்டு ஜூம் வந்து மேனுவல் போய் 100 வச்சுக்கணும். 100 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து பேப்பர்னு செலக்ட் பண்ணணும். பேப்பர் செலக்ட் பண்ணணும்னா வராது, ஏ4 செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ்லாம் ஃப்ரண்ட் சைடில் வந்துடும். பேக்கு ஃப்ரண்ட்லாம் முன்னாடியே வந்துடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பிரதாப் அன்பாக்சிங் மற்றும் ஒரு திங்ஸ் சொல்லுங்கள். சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பிரதாப். நன்றி, வணக்கம்.